நம்ம ரொம்ப காலமா விலங்குகள்ல நாய் மட்டும்தான் ரொம்ப விசுவாசமானதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாய்கள் மட்டும் இல்ல, கிளிகளும் ரொம்ப விசுவாசமானதான். கிளிகள்ல உலகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. கிளிகள் நம்முடைய குரல்களை பிரித்தறியக்கூடிய தன்மை கொண்டது. கிளிகளுக்கு கேட்கும் சக்தி ரொம்ப அதிகம் சொல்றாங்க. நம்ம பேசக்கூடிய சிக்கலான வார்த்தைகளை கூட புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசக்கூடியது. கிளிகளுக்கு ஏன் வண்ணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண கிளிகளே வண்ணமயமா இருக்கும். பஞ்சவர்ண கிளிக்கு பல வண்ணங்கள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் பெண்களை ஈர்க்கத்தான். நம்ம பெண்கள் இல்லைங்க, கிளி பெண்களை ஈர்க்கத்தான். கிளிகள் 15 வருஷம் கிட்டத்தட்ட தொடங்கி 80 வயசு வரைக்கும் வாழக்கூடியதுன்னு சொல்றாங்க. நாம மற்ற பறவைகளை பார்த்திருப்போம். எல்லா பறவைகளும் வாயை வச்சு கொத்தி கொத்தி தான் சாப்பிடும். ஆனா கிளியை கவனிச்சிருக்கீங்களா? கிளிக்கு 2 கால்கள்லயும் முன்னாடி 2 விரல்கள், பின்னாடி 2 விரல்கள் இருக்கும். அந்த விரல்களை வைத்து உணவை, அந்த கொட்டைகளை, பூக்களை, பழங்களை கொத்தி சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டைரக்டாவும் சாப்பிடும், இப்படி எடுத்து சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. கிளிகள் தைரியமான ஒரு பறவைன்னு சொல்றாங்க. ஸோ தைரியம், விசுவாசம் நம்ம நல்லா வளர்த்துட்டோம்னா நம்ம கிட்ட அப்படியே பாசமா இருக்கிறதுன்னு பல நன்மைகள் இருக்கு. இதுல ஒரு வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் ஒரு கிளி போடுமா. ஆண் பெண் அப்படின்னு கிளிகளை டக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. அதுல பெண் கிளியோட கண்கள் பாத்தீங்கன்னா சிவப்பு பழுப்பு நிறத்துல இருக்குமா. ஆண் கிளியோட கண்கள் அடர் பழுப்பு நிறத்துல இருக்குமா. இந்த பச்சை கிளிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரேட் அலெக்சாண்ட்ரா பேரட்டை வீட்டுல வளர்க்கவே கூடாது. அது வனத்துறை சட்டப்படி தவறு. வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை முதல்ல பறக்க விட்டுருங்க. மற்ற கிளிகள், அரசு அனுமதித்திருக்கக்கூடிய கிளிகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணாலே தகவல் கிடைக்கும். அதை நம்ம வளர்க்கலாம். பொதுவா பறவைகளை கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கிறதுல என்னங்க சந்தோஷம். அதுங்களை சுதந்திரமா பறக்க விடுவோம்.